எல்லோருக்கும் வணக்கம். நீட் எக்ஸாமுக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. இந்த ப்ரீஷியஸ் டைமை நம்ம ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப கன்சிஸ்டன்சியாகவும் நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளாலையும் 600+ ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த யூடியூப் சேனல் எப்படி நம்ம ஃபாலோ பண்றது, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன யூடியூப் சேனல் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். நீங்க என்ன சேனலை ஃபாலோ பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் சேனல் பிசிக்ஸ் வேலா. இது ஓவரால் ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ஸுமே இவங்க கரெக்டா நடத்திக்கிட்டு வராங்க. அண்ட் தென் நம்ம இப்ப 30 டேஸ்ல தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நமக்கு நிறைய சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீஷன் பண்ணி ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் ஒன் ஷார்ட் கோர்ஸ். ஸோ ஈஸியா நம்ம இத்தனை வருஷமா இத்தனை நாட்களா நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த யூடியூப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இவங்க கம்ப்ளீட் சிலபஸும் அண்ட் தென் ரிவிஷனுமே ஈஸியா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஒரு கான்செப்ட் கிளியாரிட்டிங்கிறது இவங்க கிட்ட நல்லாவே இருக்கும். ஒரு சம்ஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு பிசிக்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த பிசிக்ஸ் ஃபாலோ சேனல்ல என்ன பண்ணுவாங்க, ஈஸி அண்ட் சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷனா இவங்க தரதுனால மோஸ்ட் ஆஃப் த நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ஒரு ட்ரஸ்டட் சேனலா இருக்கு. ஸோ ஒரு கான்செப்ட் கிளியரிட்டி எனக்கு வேணும், ஒரு இப்போ மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் இந்த கான்செப்ட்ல எனக்கு அந்த கான்செப்ட் கிளியரிட்டி வேணும் அப்படின்னா ஸோ இவங்க ஈஸியா நமக்கு எப்படி புரியணுமோ அந்த அளவுக்கு நடத்துறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ 30 டேஸ்ல இன்னுமே எனக்கு புரியல, சில கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரியிலயோ பயாலஜிலயோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். மேக்சிமம் ரொம்ப நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சேனல்னா இந்த பிசிக்ஸ் ஃபாலோ சேனல் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ நீங்களும் கான்செப்ட் கிளியரிட்டி அண்ட் தென் ஈஸியா ஒரு சிலபஸை கவர் பண்ணி ஈஸி எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கிட்டு அண்ட் தென் ஒன் ஷார்ட் கோர்ஸ். ஸோ ஈஸியா நம்ம ஸோ சீக்கிரமா நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேனல். ஸோ இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்அகாடமி நீட். ஸோ இந்த சேனல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளஸ் மார்க் டெஸ்ட். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம மார்க்கை பூஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்ல கிளியாரிட்டியா சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், எந்த சிலபஸ் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், எந்த சாப்டர்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், எதெல்லாம் நம்ம மார்க்கை பூஸ்ட் பண்ணணுன்ற ஸ்ட்ராட்டஜிஸும் ஒரு ஈஸியஸ்ட் ஃபார்முலாவை வச்சு எப்படி நம்ம பிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றது, இந்த மாதிரி ஈஸியஸ்ட் சாப்டர்ஸை ஈஸியா ஸ்ட்ராட்டஜியை வச்சு இவங்க நம்மளோட மார்க்கை நல்லாவே பூஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய லைவ் கிளாஸஸ் நிறைய இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மார்க் டெஸ்ட் இவங்க நிறைய வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட், ஸோ 2 மார்க் டெஸ்ட், 3 மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கனால கண்டிப்பா இவங்களுக்கு ரொம்ப நமக்கு ஈஸி ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நமக்கு அமையும். அண்ட் தென் டாப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்ப டாப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ்னா இப்போ 710 720 அவுட் ஆஃப் 720 வாங்குறாங்க இல்லையா. ஸோ லாஸ்ட் இயர் ஸோ அவங்களாம் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்க, ஸோ உங்களுக்கு அது எஃபெக்டிவா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஈஸியா இவங்க சொல்றதும் அண்ட் தென் டவுட்ஸை கிளாரிஃபை பண்றது. ஸோ டவுட்ஸ் இப்போ மார்க் டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னா ஸோ அந்த டவுட்ஸ் இவங்க கிளாரிஃபை பண்றது. டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு கொஸ்டின் ஈஸியஸ்ட் கொஸ்டினா இருந்தாலும் அதே 1 நிமிஷம் தான், அதே டஃபஸ்ட் கொஸ்டினா இருந்தாலும் அதே 1 நிமிஷம் தான். ஸோ அந்த 1 மினிட்ல உன்னால எந்த அளவுக்கு போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை இவங்க கண்டிப்பா வளர்ப்பாங்க. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட், மார்க் டெஸ்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் கம்பைன் பண்ணி இவங்க இருக்கிறதுனால ஸோ நம்மளோட மார்க்ஸுமே நல்லா பூஸ்ட் ஆகும், நம்ம ரேங்க்குமே கொஞ்சம் பீக் லெவலில் போறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. இந்த சேனல்ல ஏன் நம்ம சஜஷன் பண்றோம் அப்படின்னா 600+ நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சில்லி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப 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 நீட் எக்ஸாம்ல ரொம்ப அவசியம். ஸோ ஒரே சப்ஜெக்ட்ல நம்ம நிறைய நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரே கொஸ்டின்லயும் நம்ம நிறைய டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ஸ்பிட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ்.
ஸோ வந்து அந்த 1 மினிட்ல நம்ம யோசிக்கிற அந்த ஃபார்முலாவை ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம வந்து போடும்போது நமக்கு வந்து ஈஸியா வந்து ஆன்சர் வரும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஃபுல் சிலபஸ் இந்த 30 டேஸ்ல வந்து ஃபுல்லா ஒரு சிலபஸை கவர் பண்ணி நம்மளால வந்து ஒரு கான்ஃபிடன்ஸோட போறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கும் நமக்கு வந்து நிறைய வந்து கெயின் ஆகுறதுக்கும் நிறைய வந்து சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த சேனலுமே ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. தேர்ட் யூடியூப் சேனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீட் ப்ரெப். ஸோ இந்த யூடியூப் சேனல் வந்து மேஜரா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அந்த எம்சிக்யூஸ் போடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சேனல் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ ப்ராக்டிஸ் ஸ்கில்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப மேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு அந்த கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மேட்டர்ஸ். ஸோ என்சிஆர்டி பேஸ்டு கொஷின்ஸும் அண்ட் தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் கொஷின்ஸ்ல எது வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்ல நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதுல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால வந்து 600+ வந்து ரொம்ப அதிகமாகவே ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீட் லெவல்ஸ் நெட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஈக்குவலைசர் நமக்கு கொடுக்கும் போது நம்மளோட கெப்பாசிட்டி லெவல் எவ்வளவு இருக்கு, நாம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த சாப்டர் வைஸோ இல்லாட்டி நம்ம சிலபஸ் வைஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பர் மேனேஜ்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா எந்த அளவுக்கு இருக்கும், நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுமா முடியாதா, நம்மளோட டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம வந்து வீக்கா இருக்கும், எதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ட்டு நமக்கே ஒரு அனலைசிஸ் வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல்ல நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ லாஸ்ட் 30 டேஸ்ல எந்த அளவுக்கு நீ வந்து தியரியில கான்சென்ட்ரேட் பண்ணி தியரியே படிச்சுட்டே வந்துட்டு இருக்கிய, ப்ராக்டிஸ் பண்ணாதான் உன் மார்க்ஸ் வந்து நிறைய வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 600+ ஒரு ஈஸியஸ்ட் ஸ்கோர் தான். நீங்க வந்து அதை ஸ்கோர் பண்றதுக்கும் இந்த நீட் ப்ரெப் இந்த சேனலை ஃபாலோ பண்றது ரொம்ப அவசியம். ஃபோர்த் சேனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி அட் ஈஸி எலக்டிவ் பயோமென்டாஸ். இந்த சேனல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபோக்கஸ் தே பயாலஜி. ஓகேங்களா? ஸோ வந்து பயாலஜியை வந்து என்சிஆர்டி புக்கை லைன் பை லைன் இவங்க வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணி இவங்க வந்து எம்சிக்யூஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும். பயாலஜில 300+ ஒரு ஈஸியஸ்ட் ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க வந்து மேஜரா வந்து என்சிஆர்டி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றதுனால நமக்கு நீட் லெவல் கொஸ்டின் பேப்பர் பயாலஜில வந்து ஈஸியா வந்து ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் தென் வந்து பயாலஜில எது ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ், ஸோ அந்த ஹை வெயிட்டேஜ்ல எது வந்து நமக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும், ஸோ எந்த வேர்ட்ஸை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ லைன் பை லைன் பயாலஜி ரிவிஷன் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நீட் எக்ஸாமுக்கு என்சிஆர்டி புக் பயாலஜி புக்கை நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இவங்க மேஜரா அதில் ஃபோக்கஸ் பண்றதுனால இவங்க பயாலஜில 300+ங்கிறது ஒரு ஈஸியஸ்ட் ஸ்கோர். ஸோ நம்ம மெமரி ரிட்டென்ஷனுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேனல்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ பயாலஜிக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் உங்களாலுமே ஒரு 300+ங்கிறது ஒரு ஈஸியஸ்ட் ஸ்கோரா அமையும். ஸோ பயாலஜியில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால வந்து நிறைய ஸ்கோர்ஸ் மற்றவங்களை விட கெயின் பண்ண முடியும். ஸோ 600+ங்கிறது ரொம்ப ஈஸியஸ்ட் ஸ்கோர் தான். ஸோ இதுல 300னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம வந்து வாங்கும் போது கண்டிப்பா நம்மளால வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 5th சேனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கேலக்ஸி. ஸோ பிசிக்ஸ் கேலக்ஸி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் பிசிக்ஸ். ஸோ வந்து ஒரு அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ப்ராப்ளம்ஸை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி ஈஸி மெத்தடில் இவங்க வந்து ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறது. இந்த நியூமரிக்கல்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அண்ட் தென் வந்து இந்த மாதிரிலாம் இவங்க வந்து ஈஸியாக போடுறதுனால ஸோ இந்த சேனல் ரொம்ப வந்து ரொம்ப டஸ்டபிளாக இருக்குது. ஸோ நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் பிசிக்ஸுங்கிறது ஒரு ரேங்க் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாருமே பயாலஜி வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரியுமே ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனால் பிசிக்ஸ்ங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு ரேங்க் டிசைடிங், உங்களோட மெடிக்கல் சீட்டை டிசைட் பண்ணுறது இந்த பிசிக்ஸ் தான் ஆக்சுவலா. ஸோ அதனால நீங்க இந்த சேனலை யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ டஃபஸ்ட் ப்ராப்ளமே கூட நம்மளால வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி நம்மளுக்கு அது கெயின் நமக்கு வந்து நிறைய வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த சேனலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டு யூஸ் யூடியூப் சேனல் இன் லாஸ்ட் 30 days. ஸோ லாஸ்ட் 30 daysல எப்படி நான் ஒரு யூடியூப் சேனல் வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணுவாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ வந்து என்னன்னா ஒரே டைமுக்கு ஒரு நாளைக்கு 10 சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? 10 சேனலை ஃபாலோ பண்ணிட்டு லாங் லெக்சர்ஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நாளே வந்து வேஸ்டா போயிடும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நம்ம வந்து பண்ணவே கூடாது. ஸோ சூஸ் 1 to 2 சேனல்ஸ்.
ஓகேங்களா? ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு 2 சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபிசிக்ஸ்க்கு ஒன்று, கெமிஸ்ட்ரிக்கு ஒன்று, ஸோ வந்து பயாலஜிக்கு ஒன்று, ஸோ ப்ரிப்ரேஷனுக்கு ஒன்று, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்ஸாக அவங்க சொல்கிறத மட்டும் வந்து கேட்டுட்டு வந்தீங்கன்னா, ஸோ யூ கேன் கெட் மோர் கான்செப்ட் கிளாரிட்டி. ஒரே டைமுக்கு ஒரு 10 சேனலை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டைம் வேஸ்ட்டு. ஸோ நம்மளால வந்து ப்ரிப்ரேஷனும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கன்ஃபியூஸ்டாக இருப்போம். அதுவும் டைமில் லாஸ்ட் 30 டேஸில் ஈஸி ஷார்ட் ரிவிஷன். ஸோ ஒன் ஷார்ட் ரிவிஷனு, சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறாங்க, ஸோ வந்து அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகும்போது தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் அடுத்த நாளே அடுத்த அடுத்த நிமிஷமே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஒரு யூனிட் முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ அதில் கான்செப்ட்ஸ் கிளியாரிட்டி ஆயிடுச்சு, நம்ம யூனிட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ப்ராப்ளம்ஸை போடும்போது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து யூடியூப் சேனல் எவ்வளோ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 hour தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே தாண்டக்கூடாதுன்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு நாளைக்கு நான் 1 hour தான் யூஸ் பண்ணுவேன். அதுவுமே ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இது மூணுத்துக்கும் சேர்த்து 1 hour வச்சுக்கலாம். ஸோ வந்து 1 hour தான் ஒரு நாளைக்கு. மற்றபடி நான் வந்து ஸ்டடீஸ்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். இந்த யூடியூப் சேனல்ஸை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமிங்க்கு கரெக்டாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஃபிசிக்ஸ் வாலாவும் அண்ட் தென் ஃபிசிக்ஸ் கேலக்ஸி இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கெமிஸ்ட்ரிக்கு ஃபிசிக்ஸ் வாலா யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் பயாலஜிக்கு பயோட் ஈஸி அண்ட் தென் பயோ மென்டாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சேனல்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த சேனல்ஸை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் தென் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸோ மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு இல்லாட்டி ஒரு சிலபஸை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுதலாம்னு இருக்கேன் அப்படின்னா நீட் ப்ரிப் அப்படின்ற கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலுமே ஒரு 600+ வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப் சேனல்னால மட்டுமே 600+ நம்மளால வாங்க முடியாது. நம்மளோட கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்ரேஷனாக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப நேரம் யூடியூப் சேனல்ஸை உட்காந்து பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ மொபைல்ஸை பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து அது பார்க்குற நேரத்தில் கொஞ்சமாச்சு படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து நிறைய எஃபெக்டிவ் உங்களுக்கு வந்து போகும். ஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த 30 டேஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு நாட்கள். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வேஸ்ட் யர் டைம். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். தட்ஸ் இட். டாடா. பை பை கைஸ். இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ட்ரஸ்டபிள் யூடியூப் சேனல்ஸ். ஸோ இவங்கெல்லாம் நிறைய வந்து டாப்பர்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஸோ ஒரு கான்செப்ட் கிளியரிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஈஸி மெத்தடு, ஸ்ட்ராட்டஜிஸ், ஸோ மார்க் டெஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் இவங்கள தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக இந்த லாஸ்ட் 30 டேஸ்ல இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய மார்க்ஸ் இவங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நாமளும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நமக்கும் ஒரு நிறைய ஸ்கோர்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து எஃபெக்டிவான மெத்தட் இருக்குது, ப்ரூவன் ஒன் அப்படின்ற போது அந்த மெத்தடை நாமளும் வந்து ஃபாலோ பண்ணலாம்.